ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானு விலாக் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன கிராஃப்ட் தாங்க. பிஸ்தாவை வச்சு ஒரு சின்ன கிராஃப்ட் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். யார் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான பொருட்கள் இருந்தாலே போதும். ஸோ க்ளூ கன்னு இந்த மாதிரி நான் ஒரு கார்ட்போர்ட் அட்டை இது மாதிரி ஒரு மூடி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிஸ்தா மூடி இது மட்டும் நம்மளுக்கு இருந்தாலே நம்ம இந்த கிராஃப்டை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி வச்சுட்டு அந்த மூடி இது மாதிரி நான் அளவு வச்சுட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அது மாதிரி நான் 2 இது பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி நான் 2 இது கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ரவுண்ட் ஷேப் கார்ட்போர்ட் அட்டையில் இது மாதிரி பிஸ்தா வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ க்ளூ கன் தடவிட்டு இது மாதிரியே நான் ரவுண்ட் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடித்ததுக்கு பிறகு அடுத்து உள்ளாலையும் நம்ம இதே மாதிரி கம்மு தடவிட்டு இன்னொரு ரவுண்டும் நம்ம சுற்றி ஒட்டிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் 4 லைனில் நீங்கள் கம் தடவிட்டு இதே மாதிரி நம்ம பிஸ்தா மூடியை ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஒட்டினாலுமே நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாக ஒட்ட போகிறதில்ல. இது நான் வந்துட்டு நடுவில் கேண்டில் வைக்க போகிறதுனால நான் இதோடய நிறுத்திக்கிட்டேன். ஸோ இது மாதிரி நான் 2 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 2 பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்துட்டு பிங்க் கலர், இன்னொன்று வந்துட்டு ப்ளூ கலரு. இது ரெண்டுமே நான் வந்துட்டு இதில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குது, அதனால் நான் இந்த கலர் 2லேயுமே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் இதில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணாமல் இப்படியே விட்டால் கூட நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இல்லை பெயிண்டிங் பண்ணாமல் இப்படியே விட்டாலுமே பார்க்க நல்லாவே இருக்கும். ஸோ இது யார் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு தான். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம கேண்டில் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு நடுவில் நம்ம கேண்டில் வைக்கும்போது அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பகல் நேரம் மட்டும் இல்லை, நைட் நேரத்தில் கூட நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கேண்டில் ஏற்றிட்டு பார்க்கும்போது இன்னும் இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் பிஸ்தா மூடி இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் தூக்கி போட்டுறாமல் அந்த பிஸ்தா மூடி வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்காம நீங்கள் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன கிராஃப்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு அழகான பொருளாகவே நீங்கள் மாற்றி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, பெயிண்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னுடைய இந்த ஃப்ளவர் கேண்டில் ஸ்டாண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நான் 2 கலரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ப்ளூ, இன்னொன்று பிங்க்கு. இதில் 2 கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக நம்மளுடைய ஃப்ளவர் கேண்டில் ஸ்டாண்ட் ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம இதில் கேண்டில் வச்சுட்டு நம்ம பற்றி பார்க்கலாமா எப்படி இருக்குங்கிறத. இந்த வீடியோவை பார்க்குற யாருக்காவது கிராஃப்ட் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பிஸ்தா மூடியை வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்டாக நீங்கள் ரெடி பண்ணி பாருங்களேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்ம கேண்டிலையும் பற்றியாச்சு. இதோட ஃபைனல் லுக் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் உள்ள குட்டி பசங்க கிராஃப்டில் ரொம்ப இஷ்டமாக இருக்கிறாங்களா? ஸோ அப்போ சிம்பிளாக ஈஸியாக ஏதாவது கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிற குட்டி பசங்களுக்கு இது மாதிரி நீங்கள் பிஸ்தா மூடியை வச்சு சிம்பிளாக ஈஸியான கிராஃப்டாக பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய இந்த சின்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்களை தேவை உள்ள பொருட்களாக மாற்றி எடுக்கிறதுக்காக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.